ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குருஜி 360லேருந்து. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, மதுரையில் கடல் கன்னி வந்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த கடல் கன்னியை பார்க்குறதுக்காண்டி சண்டே நாங்கள் போயிருந்தோம். போனால் நாலா பக்கமும் டிராஃபிக்கு, உள்ள ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட திருப்பி அனுப்பிட்டாங்க. என்னமாமா இது? என்ன நொன்னா மாமா, பலாப்பழத்தில் ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. இப்படி என்ன என் பொழப்பு எப்படி வளர்க்கும்? திருப்பி நாங்கள் மண்டே வந்தோம். மண்டே 2வது நாள் வந்து இது கடல் கன்னியா கம்மா கன்னியான்னு பார்க்க வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வெளியவே அப்புறம் கடல் கன்னி ஃபோட்டோஸ், அந்த டிசைன்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கும். பெரியவங்களுக்கு 100 ரூபா, சின்ன பசங்களுக்கு, அதாவது 3 வயசுக்கு மேலே இருக்க சின்ன பசங்களுக்கு 80 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் காரில் போயிருந்தோம். காருக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கிங் வசதி எல்லாமே பார்த்துருப்பீங்க. நல்லா இட வசதி நல்லா இருக்குது. பைக்குக்கு அநேகமாக 20 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி பார்த்திங்கன்னா நல்லா பழனி படிக்கட்டு பண்ணி நல்லா உயரமாக கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்ல ப்ளூ கலர் லைட்டிங் ஆம்பியன்ஸில் செம்மையாக கொடுத்துருந்தாங்க. அதாவது திமிங்கலம் வாய் மாதிரி வாய்க்குள்ளே நம்ம நுழைஞ்சு உள்ளே போகிற மாதிரி என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் ஆம்பியன்ஸே சூப்பராக இருந்துச்சு. நுழைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு செல்ஃபி பாயிண்ட் ஃபுல்லாகவே. நார்மலாக இந்த எக்ஸிபிஷன் இல்லை, நீங்கள் வந்து எல்லா எக்ஸிபிஷனுமே இது வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த செல்ஃபி பாயிண்ட் வந்து ஆர்ட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஆர்ட்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நிறைய செல்ஃபி பாயிண்ட் இருந்துச்சு. இதிலேருந்து இதை தாண்டினா தான் நம்ம அந்த ஃபிஷ் இருக்க இடத்துக்கு போக முடியும். ஆனால் இந்த இடமே ரொம்ப அழகாக ஃபோட்டோஸ், நல்லா விலங்குகள் ஃபோட்டோஸு, ஜாக்கி ஜான், நிறைய ட்ராகன் நிறையா வச்சுருந்தாங்க. இதுலேயே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டே பண்ணி நிறையா பேர் நல்லா ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் தான் எல்லாம் மூவ் ஆனாங்க. மூவ் ஆகிட்டு அப்புறம் அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போனோம். லெஃப்ட் சைடு போனோம்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரைட்டும் லெஃப்ட்டும் மீன் தொட்டிகள் வச்சுருந்தாங்க. மீன் பூரா பார்த்திங்கன்னா வேறு லெவல். சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் ஒரு 30 வகை மீன்கள் வச்சுருந்தாங்க. மீன்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து நிறைய எடிட்டிங் பண்ணாமல் நான் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வீடியோ மேக் பண்ணலான்னு நினச்சேன். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம கேமராவோட விளையாண்டுச்சு. அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும். எனக்கும் பார்க்குறதுக்கு எல்லோரும் ரசிக்கணும். எனக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால தான் வந்து இந்த ஃபுட்டேஜ் அப்படியே வச்சுட்டேன். நீங்களும் பார்த்து ரசிங்க இந்த மீனோட அழகை. இந்த கேமராவோட விளையாண்டுச்சுன்னு சொன்னீங்களே, அந்த மீன் வேறு எந்த மீன் இல்லைங்க, இந்த மீன் தான். பாருங்கள், இப்போ நான் எங்கெங்கே எடுக்கிறேனோ அந்த சின்ன குழந்தைங்க முத செல்ஃபி எடுக்கையில் நம்மளே ஃபோட்டோ பார்ப்பாங்க அப்புறம் சில குழந்தைங்க, அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்க நான் நகர அது பின்னாடியே வருது பாருங்கள். வந்து போஸ் கொடுக்குது பாருங்கள். எனக்கு என்னமோ அது போஸ் கொடுத்து நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நானும் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது பின்னாடியே வந்துகிட்டே இருந்துச்சு. நல்லா விளையாண்டுச்சு இந்த மீன். ஆக்சுவலி நார்மலாக மீன் பார்த்தா கை வச்சோம்னா ஓடிடும். இது நாம் அவ்வளோ பெரிய செல்ஃபோன் வச்சே நம்ம எடுக்கிறோம். எடுக்கையில் பயப்படாமல் நின்றுச்சு. அதுக்கப்புறம் இந்த மீன் பாருங்கள், முதல்ல மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான அரிய வகை மீன். இந்த மீன் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுக்கடுத்து ஒன்று நீந்தி வரும் பாருங்கள். நீந்தி வரையில் அந்த மீன் சூப்பராக இருக்கும். அந்த முதல்ல மாதிரி இருக்க மீன் இதெல்லாம் சில அரிய வகை மீன். நம்ம இந்த மாதிரி மீன்லாம் நிறையா பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இது வேறு ஒன்றும் பார்த்திங்கன்னா இந்த டனல் தான். டனலோட அவுட் பாயிண்ட்டு. இப்போ நம்ம டனலுக்குள்ளே போகிறோம். அவுட் பாயிண்டில் இருக்க நம்ம மீனை அப்புறம் பார்த்தோம். அவுட்டரில் இருக்குது. இப்போ கடலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த லெஃப்ட்டில் போயிட்டு திருப்பி ரைட்டில் உள்ளே நுழைஞ்சோம்னா கடலுக்குள்ளே போகிற மாதிரி ஆப்ஷன் வரும். டனல் மாதிரி நுழையும். அந்த டனலுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம வந்து ஒரு கடலுக்குள்ளே இருக்க ஃபீல் தான் கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ நம்மளுக்கு சைடில் தெரிஞ்ச மீன் எல்லாமே லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு மேலேயும் ட்ராவல் பண்ணோம், கீழேயும் ட்ராவல் பண்ணோம்.
பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே தரையில் இருக்கோமா கடலுக்குள்ளே இருக்கோமான்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். பாருங்கள், உங்களுக்கே அந்த ஃபீல் தெரியும். இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா டிசம்பர் 20th ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனவரி எண்டு வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து டைம் இருக்குது, இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. அதனால் போகிறவங்க டைம் பார்த்து க்ரௌட் இல்லாதப்போ கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இன்னும் என்னென்ன இந்த எக்ஸிபிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டனலுக்குள்ளே வந்து எனக்கு ஒரு சின்ன மைனஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃப்ளோ அவ்வளோவா கிடையாது. நீங்கள் குழந்தைங்க கொஞ்சம் கூட்டு போகிறவங்க வந்து கையில் விசிறி வச்சுக்கோங்க, ஒரு பிளாஸ்டிக் விசிறி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டனலுக்குள்ளே பார்த்தீங்க இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏர் ஃப்ளோ ஒரு ஏர் கண்டிஷனரோ ஏதோ இருந்துச்சு சம்திங். அது ஒன்று தான் இருக்குது. பயங்கர வெக்க. கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சின்ன பசங்க கீழே இருந்தாங்கன்னா மயக்கம் போட்டுருவாங்க. அதனால் இந்த டனலுக்குள்ளே போகிறது வந்து ரொம்ப டேஞ்சரான இடம். கூட்டம் அதிகமாக இருக்கையில் குழந்தைகளை பத்திரமா அந்த டனலுக்குள்ளே கூட்டி போங்க. அதுக்கப்புறம் அந்த டனலை விட்டு வெளியே வந்துட்டோம்னா சேம் நம்ம அந்த சைடு ரைட்டில் லெஃப்ட்டில் நுழைஞ்சோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இந்த பக்கம் அவுட்ரு, டனலோட அவுட்ரு இல்லை இந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்துடும். அதே மீன்களை பார்த்துட்டு போகலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே கல்லில் 3 மாங்காய். நம்ம அந்த பக்கம் நுழைஞ்சு டனலோட அவுட்ரு பார்த்துட்டு ரசிச்சுட்டு திருப்பி டனலுக்குள்ளே நுழைஞ்சிட்டு திருப்பி இந்த பக்கம் வெளியே போயால் டனலோட அவுட்ரு பார்க்குறோம். 3 டைமும் பார்த்திங்கன்னா அந்த ஒரே மீன்களை தான் பார்க்க போகிறோம். அந்த டனலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். இப்போ வெளியே வரையில் வெளியே அந்த மீன் விளையாடுறத நம்ம பார்த்துக்கலாம். மற்றபடி அந்த டனலோட ரைட் சைடு வந்து தொட்டிகள் வச்சுருக்காங்க, சின்ன சின்ன தொட்டிகள். அந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் தொட்டிகள் நிறையா வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மீன்ஸ் நிறையா இருக்குது. அதை தனியாக என்ஜாய் பண்ணலாம். அதனால் என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் நுழையில அவுட்ரு சைடு பார்த்தீங்க, இந்த பக்கம் டனலை விட்டு வெளியே வந்து அவுட் சைடு பார்த்தீங்கன்னா அதே மீன்களை தான் பார்க்க போகிறீங்க. இந்த பக்கம் ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துக்குங்க. டனலுக்குள்ளே போகையில் குழந்தைய வச்சுருக்கோங்க, கொஞ்சம் வேகமாக போயிட்டு வெளியே வந்துடுங்க. சரி, ஓகே, மெயினான மேட்டருக்கு வந்தாச்சு. கடல் கன்னி. என்னடா இவ்வளோ நேரம் மீனாக காமிச்ச கடல் கண்ணியை காணான்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஃபைனலாக வந்து அந்த டனல் முடிச்சுட்டு வந்தாச்சு கடல் கண்ணியை பார்க்க. இதுதான் அந்த கடல் கன்னி. மொத்தம் 2 தொட்டி இருந்துச்சு. 2 தொட்டிலையுமே 2 கடல் கன்னி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. இது ஒன்று. அப்புறம் பக்கத்து தொட்டியில் ஒரு கடல் கன்னி இருக்காங்க. 2 கடல் கன்னி மொத்தம். 2 கடல் கன்னிட்டையும் வந்திருந்த அவங்க பூராமே குழந்தைகள் எல்லாமே கான்வர்சேஷன் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த கிஷ் பண்ணுறது, கையசைக்கிறது, அந்த ஹார்ட் மணி வைக்கிறது எல்லாமே பக்காவாக இன்ட்ராக்ட் பண்ணாங்க. வந்திருக்க ஆடியன்ஸு குழந்தைங்களோட இந்த 2 கடல் கன்னியும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாங்க. என்னோடய பக்கத்தில் ஒரு 2 பொண்ணுங்க இருந்துச்சு. பக்கத்தில் கிளாஸ் கிட்ட வந்து க்ளோஸ்அப்பாக பார்த்துட்டு சவுண்டு கொடுத்துச்சுங்க. என்ன பேசுச்சுங்கன்னா, இது கடல் கன்னி இல்லை, கடல் கண்ணன், நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அதே மாதிரி தான் ஒரு 2 பசங்க வந்து, மச்சான் நம்மளை ஏமாற்றி விட்டாங்க மச்சான், இது கடல் கன்னியே கிடையாது மச்சான் அப்படின்னு சொல்லி சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பசங்களும். இதை வந்து நான் சொல்லலை, நம்மளுக்கு அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம கூர்ந்து கவனிக்கையில் நம்மளுக்கும் அப்படி தான் தோணுச்சு. இருந்தாலும் நம்ம என்ன பார்த்தோன்ற ஃபீட்பேக்கை தான் சொல்கிறோம். மற்றபடி நெகட்டிவாக எதுவும் சொல்லலை. நம்ம க்ளோஸ்அப்பாக பார்த்த மக்கள் விமர்சனம் பண்ணதை தான் நம்ம சொல்கிறோம். நம்மளும் கூர்ந்து கவனித்து பார்த்தோம், அந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஒரு பாய்க்கோ யாருக்கோ வேஷம் போட்டு உள்ளே இருக்க மாதிரி தான் தோணுச்சு. நீங்களே நம்ம க்ளோஸ்அப் ஷாட்ஸ் நிறைய எடுத்துருக்கோம், நீங்களே பாருங்கள். சேம் இந்த கடல் கன்னி அதே மாதிரி தான். நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, திருப்பி ரைட்டில் போகும். ரைட்டில் போயிட்டு திருப்பி இந்த பக்கம் சுற்றி வந்தீங்கன்னா அந்த சைடு பேக் சைடும் பார்த்துக்கலாம். இந்த சைடு நின்று பார்த்துக்கலாம், அந்த சைடு நின்று பார்த்துக்கலாம். 2 சைடுமே அவங்க கான்வர்சேஷன் வந்து கொடுப்பாங்க. எந்த பக்கம் க்ரௌட் அதிகமாக இருக்குதோ அந்த பக்கம் வந்து கடல் கன்னியை அவங்க கான்வர்சேஷன்ஸு அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த பக்கம் கூட்டம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. நம்ம வீடியோவில் இதுக்கு கடல் கன்னி விட்டுருங்க. இந்த கடல் கன்னி ஏன் மங்கலாக இருக்குன்னா, அந்த தண்ணியே பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக உள்ளே வந்து நிறைய டஸ்ட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, க்ளீனாக இல்லை. அதனால் இது கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த மீன்களை பார்த்துருப்பீங்க, பக்க கிளாரிட்டியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி மற்ற யூடியூப்லேயும் இந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். நம்ம வீடியோவில் அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம 2 நாள் முட்டி மோதி கூட்டத்தில் அந்த பார்க்க வேண்டிய கடல் கன்னியை பார்த்து முடிச்சாச்சு. நம்மளும் ரொம்ப நேரம் பசங்க இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க நம்ம பசங்க. அதனால் சரின்ட்டு வெயிட் பண்ணி ஃபுல்லாக இந்த கடல் கன்னிக்காண்டி தானே வந்தோம், இதை கொஞ்சம் நல்லா எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து மூவ் ஆகிட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தோம்னா ரைட் சைடு எடுத்தோடனேயுமே பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு உண்டான ஃபேன்சி ஸ்டோர்ஸு அதான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே இருக்குது.
இது இல்லாத எக்ஸிபிஷன் எங்கேயுமே இருக்காது. எது எடுத்தாலும் 10 ரூபா, எது எடுத்தாலும் 20 ரூபா அந்த மாதிரி நிறையா இருக்கும். அது மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அம்பு விடுற மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ஆரோவில் கரெக்டான பாயிண்ட்ஸில் அம்பு விட்டோம்னா இந்த மேலே இருக்க டாய்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிஃப்டாக தருவாங்க. 50 ரூபா, இதோட சார்ஜ் வந்து 50 ரூபா. 3 அம்பு விடணும். நான் விட்டு பார்த்தேன். 1 வந்து பையன் விட்டான், 2 அம்பு நான் விட்டேன். 1 வந்து கீழே போயிடுச்சு, 1 வந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் படணும். என்னது வந்து அந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட்டில் பட்டுச்சு. அது வரைக்கும் எய்ம் பண்ண முடிஞ்சதே ஃபஸ்ட் டைமே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பால், இதுவும் 50 ருபீஸு. இந்த ஒரு பாலை வச்சு அந்த கிளாஸையும் நம்ம எரிஞ்சு தள்ளி விட்டோம்னா அந்த மேலே இருக்க டாய்ஸ் வந்து நம்மளுக்கு கிஃப்டாக தருவாங்க. இதுக்கடுத்து என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக பால் கொடுப்பாங்க. இதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர்ஸில் வந்து நம்ம அந்த 6 பால் கொடுத்துருப்பாங்க. அந்த 6 பாலையும் இந்த நம்பர்ஸ்குள்ளே போடணும். 6 பால் போட்டு முடிஞ்சோடனையும் அந்த எந்தெந்த பால் எந்தெந்த நம்பர்ஸில் இருக்கோ அதை பூரா கால்குலேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அதை பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6 இருக்கலாம். 6 பாலுக்கும் இப்போ 5ல் 3 பால் விழுந்திருக்கு அப்படின்னா அது 15 பாயிண்ட்ஸ். அந்த மாதிரி எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த என்ன பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோ அந்த கிஃப்ட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆள் இருக்கானே, அடுத்தவனையுமே எனக்கு வேணும், பஞ்சு மிட்டாய் வேணும்னு ஸ்டார்டிங்லேயே கேட்டான். சரி வாங்கிக்கப்பான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. எதுவுமே 50 ருபீஸ் குறைஞ்சி இங்கே எந்த ப்ரைஸும் இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம அந்த கேம்ஸ் விளாண்டது, இந்த பஞ்சு மிட்டாயிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தான். முடிச்சுட்டு அப்புறம் அவங்க பாப்கார்ன் இருந்துச்சு, நம்ம அதை கவரேஜ் பண்ணல, அதுவும் 50 ருபீஸ் தான். பாப்கார்ன் முடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டான். ஐஸ்கிரீமும் வாங்கியாச்சு, அதுவும் 50 ருபீஸ் தான். மேக்ஸிமம் இங்கே ஸ்நாக்ஸ் பூராமே ஸ்டார்டிங் ரேட்டு அந்த கேம்ஸ் எல்லாமே 50 ருபீஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. சிலது 60 ரூபா இருக்குது, சிலது 80 ரூபா இருக்குது. அது என்னென்னு போக போக நாங்கள் யூஸ் பண்ணோம், விளையாண்டோம். அது நான் உங்களுக்கு என்னன்றதை அடுத்தடுத்து வீடியோ வரையில் சொல்கிறேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோலா ஐஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, ஐஸை இது பண்ணி அதில் அப்புறம் அந்த எசன்ஸ்லாம் ஊற்றி கொடுப்பாங்க. கோலா ஐஸ்ன்னு ஃபேமஸாக இருக்குது இப்போ ரீசெண்டாக அந்த கோலா ஐஸு. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம்னா அது அப்பளக்கடை. இது இல்லாத எக்ஸிபிஷனே இருக்க முடியாது. காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறம் ஸ்ப்ரிங் ரோலு, ஐஸுன்னு சொல்லிட்டு அந்த அப்பளக்கடையில் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஜெயிண்ட் வீலு, அப்புறம் அந்த கப்பல் ஸ்டீம்பர் மாதிரி இருக்க ராட்டினம் நிறையா இருந்துச்சு. என்னென்ன இருக்குதுன்னு வாங்க ஒன்று ஒன்று பார்ப்போம். இருக்கிறதுலேயே பெரிய டேஞ்சரானதுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தான் நினைக்கிறேன். அது பாருங்கள், கீழே ஆள் உட்காந்துருப்பாங்க, மேலே ஆள் உட்காந்துருப்பாங்க, கீழே இறக்கி ஏற்றுவாங்க. இதுதான் ரொம்ப டேஞ்சரு. இதை விட டேஞ்சரும் ஒரு இருக்குது. இதில் போனவங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னு ஒரு லைவ் சவுண்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பெரிய ஜெயின் வீலு, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் டாப்பில் இருக்கையில் மதுரையிலே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வழக்கமாக நம்ம பையன் எங்கே போனாலும் இந்த பலூனில் விளையாடணும்னு கண்டிப்பாக சொல்லிடுவான். இதோட ரேட்டுமே பார்த்திங்கன்னா 60 ருபீஸு. அதுக்கப்புறம் குதிரையில் கூட்டி போனோம் ஃபைனலாக. இது வந்து இந்த குதிரையில் போகிறதும் பார்த்திங்கன்னா 80 ருபீஸு. அந்த ஜெயிண்ட் வீல் இதெல்லாம் ரேட்டு விசாரிக்கல. மேக்ஸிமம் அது 100க்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த சின்ன சின்ன இதுக்கு பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் 80 ருபீஸ் இருக்கையில் கண்டிப்பாக அது 100க்கு மேலே தான் இருக்கும். நான் ரேட்டு விசாரிக்கலை. ஏன்னா சின்ன பசங்க கூப்பிட்டு போனாலும் நம்ம சேஃபான ராட்டினத்துலேயே நம்ம சுற்றிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். இதுவுமே 60 தான், 60 to 80 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. சின்ன பசங்க விளாட்றது போல மேக்ஸிமம் 80க்குள்ளே தான் இருந்துச்சு. வழக்கமாக அவன் தீனா நம்ம எங்கே போனாலும் விளாட்றதுக்கு இந்த இது போயிடுவான். இந்த பால்லையும் விளாடணும்னா இந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் தான். 60 ருபீஸ் கொடுத்து விளாண்டாச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டான். அதுக்கப்புறம் பேய் வீடு, அப்புறம் பிரம்மாண்ட உலகம், 3D கண்ணாடி போட்டு பார்க்குற மாதிரி ஆப்ஷன்ஸு. உள்ளே போனால் நிறைய பயமுறுத்துவாங்க, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருந்துச்சு. முடிச்சுட்டு ஃபைனலாக ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். ஒரு அப்பளம், ஒரு ஸ்ப்ரிங் ரோல், ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா, எதை எடுத்தாலும் 80 ரூபா தான். டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கனை வாங்கிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அப்புறம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பையில் கடற்கண்ணி லெஃப்ட் சைடு இருந்தாங்க, சின்னதாக ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது வெளியே விற்றாங்க பலூனு. இந்த பலூன் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்ததுக்கே சீப்பான ரேட்டு. ஃபைனலி குழந்தைகளோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த கடல் கன்னி எக்ஸிபிஷன் சூப்பராக இருக்கும். சாட்டர்டே சண்டே க்ரௌட் இருக்கையில் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா உள்ளே நான் சொன்ன மாதிரி இந்த டனலில் போயில ரொம்ப வெக்கை அடிக்கும். மீண்டும் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.